ஆமாம், அந்த ஆவிகள் என்று சொல்லுவது வந்து மனுஷருடைய ஆவிகள் கிடையாது. அதுக்கு 2-3 ரீசன். ஒரு முக்கியமான ரீசன் என்ன, ஆவிங்கிற வார்த்தையை வந்து மனித ஆவிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. வேதாகமத்தில் எல்லா இடத்துலையும் ஆவிகள் என்பது நிச்சயமாக அது விழுந்து போன ஆவிகளுக்கு கொடுக்கப்பட்டது, தேவதூதர்களுக்கோ விழுந்து போன ஆவிகளுக்கோ கொடுக்கப்பட்டது. ஏன் நோவாவின் காலம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, முரட்டாட்டத்திற்கும் கிருபையின் காலத்தை வீணடிப்பதற்கும் உள்ள முக்கியமான உதாரணமாகிறது இந்த நோவாவின் காலம். நீதி பிரசங்கிக்கப்பட்டும் அசுத்த ஆவிகளால் இருதயம் கடினப்பட்டு போன ஒரு அடையாளத்தின் சந்ததி. அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி, துன்மார்க்கத்திலே சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எனவே தான் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியது, அவர்களை அழித்து போட வேண்டியதாக இருந்தது. சொல்லுங்கள். வெளியே போயிடக்கூடாது. பிரசங்கித்தார் என்பது, அப்போ பிரசங்க கேட்டு அந்த ஆவிகளுக்கு என்ன ரியாக்ஷன் ஆச்சு? அடுத்ததுக்கு வர்றேன், அதுக்கு அடுத்ததுக்கு வர்றேன். என்ன சொல்கிறாங்க, சரி வேறு எப்படி தாங்க இந்த 19வது வசனத்தையும் 20வது வசனத்திலையும் முன்பகுதியும் வியாக்கியானம் பண்ணுவது? இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வனாந்திரத்தில் ஜெபம் பண்ண போகும்போது சாத்தான் வந்து, அப்போ வந்து அவன் வந்து எல்லாமே தனக்கு கைக்குள்ள இருந்ததான் காட்டலாம். நீ என்னை பணிந்து கொண்டால் நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன். வெரி குட். என்னுடைய பாயிண்ட்லாம் கிடையாது, உங்கள் பாயிண்ட்ல வருது. வெரி குட். அவர்களுக்கு அவங்க அறிவிக்க வேண்டிய, நீ கொடுக்கலையா, இது என்னுடையது, இதை நான் எப்படி பெற்றுக்கொண்டுகிறேன், சிலுவையிலே நான் சிந்தின ரத்தம், என்னுடைய மரணம், அதோடு இல்லை என்னுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நீ எனக்கு தரப்போறதில்லை, கர்த்தரை எனக்கு கொடுக்குறாரு.